வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து இந்த துணி தான் எடுத்திருக்கேன் நான் தைக்க. இதில் வந்து 72 சென்டிமீட்டர் தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 80ஆவது இருக்கும். ஆனால் இதில் 72 தான் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து நம்ம எப்படி ஜாக்கெட் ஃபுல்லாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கையை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஜாக்கெட்டோட ஸ்லீவ் வந்து அளவு வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கரை பக்கம் 4ஆக மடித்து போட்டுட்டு மேலே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஜாக்கெட் தையலோட 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். நம்ம தையலுக்கு இடம் விட்டு கீழே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் வரைஞ்சிட்டு இப்போது ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே வந்து அர்க்காத் போட்டுக்கலாம் கொஞ்சமாக, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடையாளம் தெரியும். அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த ஜாயின் இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு மேல் பீஸை குடஞ்சி வெட்டிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஸ்லீவ் எப்படி வந்து கட் பண்ணணும், கை குடஞ்சி வெட்டணும்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே. அது தேவைன்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு. நம்மளுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மடித்து போட்டிருக்கேன். மீதி எக்ஸஸாக அந்த சைடு விட்டுருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்னா நம்ம வந்து பின்னாடி பிடிப்போம் இல்லையா 2 சைடும், அதனால் விட்டுருக்கேன். இப்போ மீதி எக்ஸஸாக இருக்க துணியை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம பேக் பீஸ் வந்து இப்போ அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு வந்து விட்டுக்கலாம் கீழே இருந்து. ஏன்னா அதை வந்து மடித்து தைக்கணும் இல்லையா, அதனால் 2 இன்ச்சு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பீஸை வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது கீழே அந்த எண்டுலேருந்து மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஜாக்கெட் எப்படி கட் பண்ணலாம், அளவு ஜாக்கெட் வச்சுருந்தா நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. இப்போது இதை வந்து நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம். ஷார்ப்னஸ்க்காக தான் நான் சிசர் வச்சுருக்கேன் மடிக்கிறதுக்கு. அதை வச்சு மடித்து இப்போது 2.25 இன்ச்சு டேப்பில் வந்து அளவு வச்சுக்கலாம். நெக்குக்கு 2.25 வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அளவு ஜாக்கெட்டை எடுத்து ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம். அப்படி இல்லை டேப்பில் வைக்கணுன்னா 3 வச்சுக்கலாம் ஷோல்டர் அளவு வந்து. இப்போ நான் வந்து அளவு ஜாக்கெட்டில் தான் வைக்கிறேன். இப்போ நம்ம நெக்குக்கு எடுத்தோம் இல்லையா, அது ஒட்டின மாதிரியே வந்து வச்சு இப்போது நம்ம வந்து ஷோல்ட்ரு பக்கத்தில் அங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து டேப் வச்சு 5 அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஜாக்கெட் கொடுத்தவங்க வந்து மீடியம் சைஸ் தான், அதனால் வந்து 5 போதும். இப்போது கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 5.5 இல்லை 6 அந்த மாதிரி அளவு மாறும். நான் வந்து 5 வச்சுருக்கேன். இப்போது வந்து எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து வளைவு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துக்கணும். அந்த எல் ஷேப்லேருந்து இங்கே வச்சோன்னா 1.5 இன்ச்சுக்கு வரும் அந்த ரவுண்டு வரையிறதுக்கு. இப்போ பாருங்கள், நெக்கு வந்து 7.5 இன்ச்சு வருது. நான் வந்து அளவு ஜாக்கெட்டில் அப்படியே வச்சு தான் வரைகிறேன். டேப்பில் வச்சோன்னா 7.5 இன்ச்சு வருது. சிலருக்கு வந்து 7 வரும், அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வரும். இப்போது இது வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த கழுத்தில் இருந்து கீழே வந்து அந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்பு ஃப்ரண்ட்டுக்கு கப் பீஸ்க்கு அதுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஷோல்ட்ரு தையலுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த தையலை வச்சு கரெக்டாக கீழே வைங்க. அந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த நடு சென்டர் அங்கே வச்சு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா தையல் வந்து நம்ம போட்டோன்னா அது வந்து கம்மியாயிடும், அதனால் 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போது அதுக்கப்புறமா சைடில் அந்த ஆம்கோல்லேருந்து கீழே அதிலேருந்து அப்புறம் இந்த லாஸ்ட்டு தையல் இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணோம் தையலுக்காக. இப்போ வந்து கரெக்டாக அந்த யூ ஷேப், லைட்டாக யூ ஷேப் மாதிரி வரும், அதை வந்து வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுங்க. இப்போ இது வரைஞ்சாச்சு, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடில் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் தையலுக்கு துணி விட்டு தான் வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு ஒல்லியாகவும் டக்குன்னு குண்டாகும், அதனால் வந்து உடம்பு ஏறும் இறங்கும். அதனால் வந்து கொஞ்சம் துணி வந்து நம்ம சைடில் விட்டு தைக்கிறது நல்லது தான். வேணும்னா தைச்சிக்கலாம், இல்லைனா பிரிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து சென்டர் பீஸ்லாம் கரெக்டாக வச்சு அந்த கையெல்லாம் வச்சு ஜாயின் பண்ண கரெக்டாக அளவு வரும். இப்போது மேலே 2 பீஸ் ஆம்கோலில் வந்து மேல் பீஸ் மட்டும் லைட்டாக குடஞ்சி
வெட்டிக்கலாம். அடி பீஸ் வெட்டிடக்கூடாது. மேலே 2 பீஸ் மட்டும் லைட்டாக குடஞ்சி வெட்டணும். அதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு வந்து இப்போது கட் பண்ணியாச்சு. அடுத்தது பேக் பீஸ்க்கு வருவோம். இப்போ நான் இந்த 2 இன்ச்சு கீழே விட்டுருக்கேன் இல்லையா மடித்து தைக்க, அது வந்து நீங்கள் லைனிங் வச்சு அப்படியே மடித்து தைக்க போகிறீங்கன்னா அந்த 2 இன்ச்சு கூட விட வேணாம். தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ பாருங்கள், கீழே நம்ம ஏற்கனவே 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கர் கீழே இருந்து வச்சு மேலே நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மார்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து மடித்து தைக்கும்போது ரொம்ப லோவாகிடும் நெக்கு. அதனால் கொஞ்சம் மேலே வந்து 1/2 இன்ச்சு தள்ளியே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மார்க் பண்ண பாருங்கள், அதுக்கு வந்து நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் நெக்கு வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து வரைஞ்சி கட் பண்ணிடலாம். நான் ஈஸியான மெத்தட் தான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. கையும் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டோமா. இப்போ ஃப்ரண்ட் பேக் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 72 சென்டிமீட்டரில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி மீதமும் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சா. இதில் எவ்வளோ துணி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பட்டிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இது வந்து கட் பண்ண பீஸ். அதுக்கப்புறம் எனக்கு மீதி இருக்க துணி வந்து இவ்வளோ இருக்குது. இது வந்து நம்ம எக்ஸஸாக வச்சு துணிங்க தைக்கிறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.